இன்றைக்கி மார்னிங்கே எல்லா ஒர்க்கையும் நேரமே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு விடிய காலமே எழும்பியாச்சு. ஏர்லி மார்னிங் எழும்பி பாருங்கள், அப்போ தான் நம்மளோட அந்த நாளை சுறுசுறுப்பாக போகும். அதுக்காக விடிய காலமே 4 மணிக்கு எழும்பணும் அப்படின்னு கிடையாது. 5 o'clock எழும்பினா கூட ஓகே தான். இந்த அச்சுக்குட்டியும் காலமே எழும்புனாங்க. நான் ஒரு பிளானிங்கில் எழும்புவேன். அந்த அச்சுக்குட்டி எழும்புனாங்கன்னா அன்னும் ஃபுல் டேயும் சொதப்பலாக தான் இருக்கும். எந்த ஒர்க்கும் நம்மளை பண்ண விட மாட்டாங்க. காலமே கிஃப்டி குட்டியோட புக் எடுத்து ட்ராயிங் தொடங்கியாச்சு. நம்ம வாங்கிட்டோன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே அழுது அதை ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. நான் மார்னிங் என்னோடய ஒர்க்கை எல்லாம் முடிச்சுட்டு ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த டேங்குக்குள்ளாடி ஃபிஷ் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அழுக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் அழுக்கு தின்ற மீன் போட்டால் அது சீக்கிரமாக செத்து போகுது. என்ன ரீசன் தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு வழியாக க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டிச்சிங் கிளாஸுக்கு போயாச்சு. 1 month முன்னாடி எனக்கு ஒரு கொரியர் வந்துருச்சு. பட் நான் அதை பார்சல் கூட ஓப்பன் பண்ணலை. தைக்கிற டைமில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஆரி ப்ளவுஸ் தான், இருந்தாலும் அவங்களுக்கு என்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஆனால் இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் எடுக்கிற டைமில் அவங்க ஏதாவது ஒரு சைஸுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை எக்ஸல் சைஸாக இருக்குது, அவங்க XXL சைஸுக்கு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி எல்லாமே தாண்டி ஒரு வழியாக கச்சிதமாக முடிச்சிருந்தேன். நிறைய பேருக்கு இப்போ ஒழுங்காக தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது கிடையாது. மனுஷன் தான் செய்கிற ஒர்க்கில் முழு மனசோட ஈடுபடணுன்னா அவனுக்கு நிம்மதி வேணும் லைஃப்பில். எங்கே பாருங்கள், போன வாரம் அச்சுக்குட்டிக்கு ஃபீவர், இந்த வாரம் கிஃப்டி குட்டிக்கு ஃபீவர், இனி அடுத்த வாரம் யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை, கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற டைமில் நம்ம எப்படி நிம்மதியாக வீட்டில் ஒர்க் பண்ண முடியும்? இது போக ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணும், ஸ்டிச்சிங் கிளாஸ் பார்க்கணும், எல்லாத்தையும் நான் ஒருத்தி தான் மேனேஜே பண்ணணும். அதில் வேறு என் பிள்ளை குட்டீஸை பார்க்கணும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், வெளியே திங்ஸ் வாங்க போகிறது, வீடியோ எடிட்டிங் எல்லாமே நான் ஒரு ஆளாக தான் பார்க்கணும். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் தரது கடவுள் தான். எங்களோட சேனலில் ஆன்லைன் ஆரி கிளாஸ் அண்ட் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் பார்க்கலாம். டேரெக்டாக நான் வீட்லேயும் சொல்லி கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் 3 நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.